முட்டைய உடைச்சாதான் ஆம்லெட் போட முடியும். முடிவு எடுத்தாதான் ஒரு விடிவு வரும். தெரியாத்தனமா பூலாந்தேவி மாதிரி ஒரு பொண்டாட்டிய கட்டிக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்க. அவளுக்கு 2 புள்ளைய பெத்தனா அவங்களும் அதே மாதிரி இருக்கானுங்க. பொறுப்போட வளர்க்க வேண்டிய பிள்ளைங்களை வெறுப்போட வளர்த்துக்கிட்டு இருக்கான். 1000 தான் சொல்லுங்க முதலாளி, நீங்க உங்க பொண்டாட்டியோட இருக்கிறதா நல்லது. மாப்பிள, நான் இப்படி இருந்தாதான் என்னோட அருமை அந்த மூதேவிக்கு தெரியும். அப்பதான் அவ பொண்ண புகுந்த வீட்டுக்கு அனுப்புவா. எப்படி நம்ம டெக்னிக் சகிக்க முடியல. சகிக்க முடியாம தானே நான் இங்க வந்துட்டேன். இட்லி இலையில இருக்கும்போது அந்த நாயை பத்தி என் பேச்சு. அப்பா வச்ச உடனே உள்ள போயிடுச்சே. என்ன இட்லி என்ன இட்லி. மாப்பிள, என்ன முதலாளி? இந்த பதிவு பண்ற இடம் எங்க இருக்கு? எத? பத்திரம். பத்திரமா? அது எதுக்கு? இந்த மல்லிகைப்பூ இட்லிக்கும் கொத்தமல்லி சட்னிக்கும் என் சொத்தை பூரா எழுதி வச்சலான் இருக்கேன். ஏன் இப்படி சொல்றீங்க? என் பொண்டாட்டி பூலாந்தேவி இருக்காளே, அவ போட்ட எலும்புலையும் தோல்லையும் என் நாக்கு பூரா செத்து போச்சுமா. அப்ப முதலாளி நல்லா சாப்பிடுங்க. உசுறு வந்துருன்றீங்களா? நீங்களும் சாப்பிடுங்க. தாத்தா, யாரு? ஆண்டி இதை விட ரொம்ப நல்லா சமைப்பாங்க. சாரதா, உனக்கு ஸ்கூலுக்கு நேரமா இல்ல? நீங்க சாப்பிட்டுருங்க, நான் அவளை ஸ்கூல்ல விட்டு வந்துடுறேன். வந்து சமைங்க, வந்து சமைங்க. வா 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 வா. அடேங்கப்பா, இவங்க இருக்க நெருக்கத்தை பார்த்தா பிரிக்கவே முடியாது போல இருக்க. அதான் முதலாளி, எனக்கும் பயமா இருக்கு. என்னமோ பெருசா அவனோட நேர்மையின் நாணயத்தையும் பார்த்துட்டு வந்து இப்படி பீத்திக்கிறீங்களே. கேப்படி கேப்ப. இவ பழிய சுமத்திட்டு பங்களாக்குள்ள ஏசி ரூமுக்குள்ள வந்து தூங்குறா. அவன் படுக்கிறதுக்கு இடம் இல்லாம இந்த குளிர்காலத்துல தெருவுல படுத்துக்கிட்டு இருக்கிறான். அந்த ஆள் எப்படி போனா எனக்கு என்ன? அதை விடு. நீ பெத்திய புள்ள அதையாவது கொஞ்சம் நினைச்சு பாத்தியா? அந்த புள்ள எப்படி இருக்குன்னாவது என்கிட்ட கேட்டியா? நீ பழி சுமத்தினியே சாரதா, அவ உன் புள்ளைய கண்ணு கருத்துமா பாதுகாத்துக்கிட்டு இருக்கா. கிழமா சும்மா நோய் நோய் கத்திக்கிட்டு இருக்காதயா. இப்ப என்ன பண்ணணுங்கிற? என்ன பண்ணணுங்கிறனா, கூடிய சீக்கிரம் வளகாப்புக்கு உங்களுக்கு எல்லாம் அழைப்பு வரும். உன் தங்கச்சியும் கூட்டிட்டு போய் ஆசீர்வாதம் பண்ணுங்க. போங்க. என் புருஷனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் புருஷனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் புருஷனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். விட்டு கொடுக்க மாட்டேன் விட்டு கொடுக்க மாட்டேன்னு இங்கேயே சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? இந்த பாரு, அந்த சாரதாவை உன் பொண்ணு இப்ப ஆன்டி ஆன்டின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அம்மான்னு கூப்பிடுறதுக்குள்ள ஓடி போய் குடும்பத்தை நடத்து. இல்ல அவ அம்மா ஆயிடுவா, நீ ஆன்டி ஆயிடுவ. சீக்கிரமா பொட்டி எடுத்துக்கிட்டு புறப்படு. நான் எதுக்கு பொட்டி எடுத்துட்டு புறப்படா? அவளை அந்த வீட்டை விட்டு போக வைக்கிறேன். என்னைக்கும் இல்லாம என் மேல ஏன் அவ்வளவு அக்கறை? எனக்கு எப்பவுமே உன் மேல ஒரு தனி பாசம் தான். அப்படி ஏன் என்ன விட்டுட்டு போன? அதுவா, ஒரு சின்ன கோவம், அதனாலதான் விட்டுட்டு போயிட்டேன். அப்புறம் இப்பயா வந்த? அதை ஏன் கேக்குற? பெரியவங்களாலதான் உங்க அப்பாவோட என்ன சேர்த்து வைக்க முடியல. உன்னாலையாவது முடியுமான்னு பாப்போம். முடியுமா? சொல்லு பாக்குறேன். நீ இப்ப என்ன பண்ற? நேரா வீட்டுக்கு போற. டாடி கிட்ட போய் எனக்கு நோக்கிய பிடிக்கல, மம்மியை கூட்டிட்டு வாங்க, அப்பதான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிக்கணும். எங்க சொல்லுவியா? எப்படி சொல்லுவ? அப்பா அப்பா ஆண்டிய வழிய அமிச்சிட்டு அம்மா அம்மாவை கூட்டிட்டு வந்தாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு நீ சொன்னதா நான் அப்பா கிட்ட சொல்றேன். எனக்கு வந்து வாச்சி உங்க அப்பா மாதிரி தானே உனக்கு புத்தி இருக்கும். அந்த திருட்டு முட்டை உன்னைய நல்லா கெடுத்து வச்சுட்டா. நான் சொல்லி கொடுத்தா சொல்லுவாளாம். மூஞ்சிய பாரு, மூதேவி இருடி. ஐயோ, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதே. வணக்கம் முதலாளி. வாங்க மாப்பிள, வாங்க 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 வாங்க. என் பொண்டாட்டிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன மாப்பிள இது? உங்க பொண்டாட்டிட்ட பேசுறதுக்கு நீங்க யார கேட்கணும்? போங்க, தனியா பேசினாதான் ஒரு நல்ல முடிவு ஏற்படும். பரவாயில்லையே, உங்க குழந்தைக்கு தான் புத்தி வரலனாலும் உங்களுக்காவது புத்தி வந்திருக்கேன். வந்து தாண்டி வந்திருக்கேன்.
வாங்க மாப்பிள. கதவை சாத்தின வேகத்தை பார்த்தா என் பொண்ணை சரி பண்ணிருப்பீங்க போல இருக்கு. எப்ப கூட்டு போறீங்க? அவ மட்டும்னா இப்பவே கூட்டிட்டு போயிருவேன். அவ கூட இருக்கிற எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் சொல்றான். அவ சொன்னாப்புல நாங்க வந்துருவோமா? அவ கூட இருக்கிறதா சொன்னது உங்களே இல்ல, வேற யார? அவகிட்ட இருக்கிற ஆணவம், அகம்பாவம், பிடிவாதம், பொறாம இவங்களையெல்லாம் கூட்டிட்டு போகணும்னு சொல்றா. இதுக்கெல்லாம் என்னால தீனி போட முடியாது. இதையெல்லாம் விட்டுட்டா அவளை நான் கூட்டிட்டு போறேன். அட பாவி, நீ நல்லா இருப்பியா? என் பொண்ணை போட்டு இப்படி அடிச்சிருக்கியே. வாடி. பாத்தீங்களா இந்த கொடுமையை? பாத்தீங்களா கிளி மாதிரி வளர்த்த என் குழந்தைய எப்படி போட்டு அடிச்சிருக்கா? பாத்தீங்களா? நீ மனுஷனா இல்ல மிருகமா? நான் அப்பவே சொன்னல நான் சந்தேகப்படுறேன்னு. இப்ப என்ன சொல்ற? இதே மாதிரி உன் தங்கச்சியை நான் கொடுமைப்படுத்திருந்தேன்னா நீ சும்மா இருப்பியாடா? சொல்டா. இருடா. ஏன் மாப்பிள, என் மக என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் இப்படி போட்டா அடிக்கிறது? இந்த வீட்டுல உங்களை எல்லாரும் அலட்சியப்படுத்தினாலும் நான் ஒருத்தன் தான மதிப்பும் மரியாதையும் கொடுத்தேன். அதை எல்லாத்தையுமே கெடுத்துட்டீங்களே. எதுக்காக அடிச்சீங்க சொல்லுங்க? அவன் மனுஷனா இருந்தா தானே. குட்டி, இத பாருங்க, நல்லா பாருங்க. உங்க பொண்ணை போட்டு அடிச்சதுக்கு ஆளாளுக்கு பதறிட்டீங்களே. இந்த பச்சை புள்ளைய உங்க பொண்ணு எப்படி போட்டு அடிச்சிருக்கா இத பார்த்ததும் என் மனசு எப்படி துடிச்சு போயிருக்கும், எப்படி பதறி போயிருக்கும். இப்ப நீங்க கேட்ட அதே கேள்வி நான் திருப்பி கேட்கிறேன். நீங்க பெத்தது ஒரு மனுஷியா இல்ல மிருகத்தையா? போது நிறுத்துங்க. அந்த குழந்தைய 10 மாசம் சுமந்து பெத்தவனா? அதை அடிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? ஏய், என்னடி பெரிய உரிமை? நீ சுமந்தத பெருமையா நினைச்சவ இல்லடி, அத ஒரு தண்டனையா நினைச்சவ. இந்த குழந்தை பிறந்ததுல இருந்து என்னைக்காவது ஒரு நாள் பசி எரிஞ்சு அதுக்கு பால் ஊட்டி இருப்பியா? இல்ல தூங்கணும்னு தாளாட்டி இருப்பியா? அத ஒரு தொல்லையா நினைச்சு பள்ளிக்கூடத்துல சேர்க்க சொன்னியே தவிர அவளை உன் பிள்ளையா நினைச்சு என்னைக்கா சீராட்டி இருக்கியாடி? வயிற்றுல சுமக்கிற பேரு தாய் இல்லடி, அதோட வாழ்க்கைய மனசுல நினைச்சு சுமக்கிறா பார், அவதாண்டி உண்மையான தாய். இப்படி தாய்க்குரிய எந்த தகுதியும் இல்லாத உனக்கு உரிமையை பத்தி பேசுறதுக்கு என்னடி யோகியதை இருக்கு? இதோ பார், இனிமே குழந்தைய உரிமைங்கிற பேர்ல அடிக்கிறத மட்டுமல்ல, நீ பாக்குறத கூட என்னால அனுமதிக்க முடியாது. சாரதா, சாரதா, சாரதா. சாரதா எங்க பாத்தீங்களா? பாக்கலமா. சாரதா விளையாட வந்தாளா? இல்லையே. சாரதா வந்தாளா? இங்க வரலமா. சாரதாவை காணோம், பாத்தீங்களா? இல்லையேமா. இல்லையா? சாரதாவை எங்கயாவது பாத்தீங்களா? இல்லையேமா. இங்கதான் விளையாடிட்டு இருந்தா எங்கேயோ. புள்ள நீ பெத்திருந்தாதானே புள்ள பாசம் உனக்கு தெரியும். அதான் இவ்வளவு அலட்சியமா இருந்திருக்க. எவ்வளவு பெத்த புள்ள தானே, அதான் இப்படி. பெத்தவங்களை விட இவங்கதான் அந்த புள்ள மேல ரொம்ப பாசமா இருக்கு. ஆமா, பாசமா போலாத பாசம். வாயை மூடிட்டு போமா. குழந்தை எங்கன்னு தெரியலையே. நீ ஒண்ணு கவலைப்படாத, குழந்தை இங்கதான் எங்கேயாவது விளையாடிக்கிட்டு இருக்கு. மருதுவுக்கு போன் பண்றேன், எப்படியும் தேடி கண்டுபிடிச்சிடலாம். மனசு அழட்டிக்காம வீட்டுக்குள்ள போமா. சரி. வாங்க மாப்பிள்ள வாங்க. குழந்தை இங்க வந்தாளா? குழந்தையா? இங்க வரலையா? என்னாச்சு? இல்ல, விளையாடி இருந்த குழந்தைய காணும். என்னது? என் குழந்தைய காணுமா? என் குழந்தைய என்ன பண்ணீங்க? என்ன பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் வச்சலா. ஒரு முக்கிய அறிவிப்பு. சாரதா என்கிற 3 வயது சிறுமியை நேற்று முதல் காணவில்லை. காணாமல் போன அன்று சிவப்பு நிறத்தில் வெள்ளைப்பூ போட்ட கவுனும் வெள்ளை நிற செருப்பும் அணிந்திருந்தார். குழந்தையை பற்றி தகவல் தெரிந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஆய்வாளர், தேனாம்பேட்டை காவல் நிலையம், சென்னை 18. நீங்க தான் சாரதாவா? ஆமா. குழந்தை கிடைச்சிட்டாளா? இல்ல, அந்த குழந்தைய நீங்க கொண்டுட்டதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சாரதா? என்ன சொல்றீங்க நீங்க? எனக்கும் அதுக்கும் என்ன? ஸ்டேஷனுக்கு வாங்க, அங்க எல்லாம் பேசிக்கலாம். அட வாங்கம்மா போலாம்.
ஜீப்ல ஏறுங்க. அந்த குழந்தையோட அப்பாவுக்கும் உங்களுக்கும் கள்ள தொடர்பு இருந்ததாகவும் அதுக்கு அந்த குழந்தை தடையா இருந்ததாகவும் அதனால அந்த குழந்தை நீங்க தான் கொண்டதாகவும் அந்த குழந்தையோட அம்மாவும் அவங்க அண்ணனும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சுத்த பொய் சார். என் குழந்தை மேல இவங்க உசிரியை வச்சிருக்காங்க. பெத்த பிள்ளை தன்னை விட இந்த அம்மா மேல பிரியம் வச்சிருக்காங்கிற பொறாமையில தான் இப்படி ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. எனக்கு தெரியும் சார், என் குழந்தை நிச்சயமா செத்து இருக்காது. அது எங்கேயாவது காணாம போயிருக்கும். அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்த மிஸ்டர் மருது, ஆதாரம் இல்லாம நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டோம். கான்ஸ்டபிள். எஸ் சார். குழந்தை காணா போன அன்னைக்கு போட்டிருந்த ட்ரெஸ் தானே? ஆமா. இது குழந்தை கையில போட்டிருந்த வளையல் தானே? ஆமா. இது குழந்தை போட்டிருந்த செப்பல் தானே? இது மூணும் திருவாமியூர் கடற்கரை ஓரமா ஒதுங்கி இருந்துச்சு. இல்ல, நான் இல்ல. சாரதா சாகல. அவ செத்திருக்க முடியாது. சாரதா மேல நான் எவ்வளவு அவளை நான் இல்ல மருது, நான் கொல்லல. நான் எப்படி அவளை? என்ன நம்புக மருது, ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன நம்புக. நான் மருது வந்திருக்கேன். என் முகத்துல நீங்க ஏன் முழிக்கலன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. கௌரவத்தை கொடுத்தவங்களே கேவலப்படுறதுக்கு இவனும் ஒரு காரணம் ஆயிட்டானே. இந்த விசுவாசம் இல்லாத மனுஷ முகத்துல எப்படி முழிக்கிறதானே பார்க்காம இருக்கீங்க? இல்ல மருது, இல்ல. உங்களை விசுவாசம் இல்லாதவர்னு நான் மட்டும் இல்ல. இந்த உலகத்துல பிறந்த புல் பூச்சி பூண்டுல இருந்து மண் மரம் மனுஷன் வரைக்கும் யாருமே சொல்ல மாட்டாங்க. வசதி வந்த உடனே பழசையும் பழகுனவங்களையும் மறந்துடுற இந்த காலத்துல உங்க உழைப்பால உங்க திறமையால முன்னுக்கு வந்த நீங்க உங்க அந்தஸ்துக்கு காரணமே நான் வாங்கி கொடுத்த ஒரு தையல் மிஷின் தான் நினைச்சு உங்க வாழ்க்கையை எனக்கு அர்ப்பணிக்க நினைச்சீங்களே. அந்த நினைப்பு ஒண்ணு போதாதா? நான் உங்களையே சந்தேகப்படுவேன். நீங்க என் மேல வச்சிருக்கிறது பாசம் தான், நான் உங்க மேல வச்சிருக்கிறது பக்தி. அவசரத்துல அர்ச்சகரை சந்தேகப்படலாம், ஆனா ஆண்டவனைய சந்தேகப்படுவாங்க. ஏன் சுயமரியாதையை காப்பாத்திக்கிறதுக்காக உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு உங்க நிம்மதியை கெடுத்தது இல்லாம இப்ப நீங்க உங்க குழந்தைய பிரியறதுக்கும் நான் காரணமாயிட்டேன். அந்த குத்தத்துக்காகத்தான் உங்க முகத்துல முழிக்க முடியாம இன்னைக்கு நான் கூனி குறிய நிக்கிறேன். மருது, இது வரைக்கும் உங்களை நான் உதவின்னு கேட்டதே இல்ல. இன்னைக்கு கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன், செய்வீங்களா? தெரியும், உங்களை ஜாமீன்ல எடுக்கணும், நீங்க நிரபராதி நிரூபிக்கணும். அதானே ஏற்கனவே ஏற்பாடு செஞ்சுட்டு வந்துட்டேன். இல்ல மருது, இல்ல. எனக்கு தேவை இந்த சிறையில இருந்து விடுதலை இல்ல, என் மனசை போட்டு தச்சிட்டு இருக்கிற உறுத்தல இருந்துதான். மருது, நான் உங்க மனைவியை பார்க்கணும், அழைச்சிட்டு வருவீங்களா? இவ்வளவுக்கு காரணம் அவதான். அவ முகத்துல என்ன முழிக்க சொல்றீங்க? இல்ல மருது, பொம்பளைங்க மாதிரி பயப்படுறவங்களும் இல்ல, நிலைமை வந்துட்டா அவங்கள மாதிரி துணிறவங்களும் இல்லம்பாங்க. உங்க மனைவிக்கு அப்படி ஒரு நெருக்கடி ஏற்படுத்தினது ஏன் தப்பு தான். அதுக்காக நான் அவங்க கால்ல வேணா விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். இப்ப எனக்கு வேணுங்கிறதெல்லாம் உங்க குழந்தை உயிரோட இருந்தா அதுவே எனக்கு போதும். நான் உங்க வீட்டுல இருந்து மட்டும் இல்ல, இந்த உலகத்தை விட்டு போயிடுறேன். இந்த பழியில இருந்து மட்டும் என்ன காப்பாத்துங்க மருது, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க மருது. உங்க பேர் தானே வத்சலா? ஆமா. நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி. உங்க வீட்டுக்காரர்? எட்டாவது வரைக்கும்.
ஆக பிஎஸ்சி வரைக்கும் படிச்ச நீங்க 8வது படிச்சவரை எப்படி கல்யாணம் பண்ணீங்க? எங்க அப்பா தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஆக இந்த கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பம் இல்ல. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். விருப்பம் இல்லாமல அவங்க ஒரு குழந்தைக்கு தாயா இருக்காங்க. சட்டப்படி தப்பு. எது? விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது குறுக்க பேசுறது தப்புங்கிறேன் யுவர் ஆனர். எஸ் ப்ரொசீட். தேங்க்யூ. உங்க புருஷன் மேல உங்களுக்கு பிரியம் அதிகம். ஆமா, உங்க வீட்டுக்காரர் நீங்க கடைசியா எப்ப பாத்தீங்க? போன வாரம் எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனாரு. உங்களை கூட்டி போக வந்திருந்தாரா? இல்ல, பின்ன என்ன வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் குழந்தைய ஏண்டி அடிச்சு என்ன அடிச்சாரு. ஆக நீங்க குழந்தைய அடிச்சீங்க. ஆமா. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். கடைசியா உங்க குழந்தைய நீங்க எங்க பாத்தீங்க? அவ படிக்கிற கான்வென்ட்ல. எதுக்கு போனீங்க? அவங்க அப்பாவோட சேர உதவி பண்ணும்படி குழந்தைகிட்ட சொல்ல போன. அப்பவும் குழந்தை மேல உள்ள பிரியத்துல நீங்க போகல. அப்பா கிட்ட தூது போக சொல்லத்தான் போனீங்க. அதே அந்த குழந்தை கேட்கல, அதனால நீங்க குழந்தைய அடிச்சீங்க. ஆமா. புருஷனோட சேர்ந்து வாழ உங்க குழந்தை உங்களுக்கு உதவி செய்யல. அது இருந்தும் ஒண்ணுதான் இல்லாததும் ஒண்ணுதான் உங்களுக்கு ஒரு விரக்தி வந்தது. அந்த விரக்தியில குழந்தைய நீங்க கொன்னுட்டீங்க. இல்ல இல்ல, நான் கொல்லல, நான் கொல்லல. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ஒரு அல்ப விஷயத்துக்காக எந்த தாயாவது தான் பெற்ற குழந்தையை கொலை செய்வாளா? யுவர் ஆனர், தானே பெற்ற 8 குழந்தைகளையும் கிணத்துல தள்ளி கொலை செய்த நல்ல தங்காலம் ஒரு தாய் தான். இந்த வழக்குல அந்த குழந்தையை இந்த மாதம் கொலை செய்தாங்கிறதுக்கு நிறைய சாட்சியங்கள் இருக்கு. அதை விசாரிக்க கோர்ட்டினுடைய அனுமதியை வேண்டுகிறேன். பர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ. உன் பேர் என்னப்பா? முத்தியனுங்க. என்ன தொழில்? கடல்ல மீன் பிடிக்கிறதுங்க. இந்த Dress, வளையல், ஷூ எல்லாத்தையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீ தானே எடுத்துட்டு வந்து கொடுத்த? ஆமா, நான் தான் கொடுத்தேன். எங்க இருந்து எடுத்த? கடல்ல மீன் பிடிச்சிட்டு வரும்போது கரையில இருந்துச்சு, கொண்டாந்து. சரி, கரையில ஒதுங்கி இருந்தது. அங்க குழந்தை இருந்துதான் தேனியா? தேனுங்க. பக்கத்துல ஒரு சுழல் இருந்தது, அதுல குழந்தை மாட்டி செத்து இருக்குமோன்னு நினைச்சு துணியை கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டாங்க. சரி, நீ போகலாம். அவன் போய் சொல்றான். என் குழந்தைய நான் கொலை செய்யல, நான் கொலை செய்யல. அவன் போய் சொல்றான். அவங்க போய் சொல்லல, நீதான் போய் சொல்ற. நீதான் அந்த குழந்தைய கொலை பண்ணிருக்க. இதான் உண்மை. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அவங்க கொலை செஞ்சத கண்ணால் கண்ட சாட்சியங்கள் கிடையாது. யூகத்தின் பேர்ல அவங்கள குற்றவாளி ஆக்குறத நான் அப்ஜெக்ட் பண்றேன். மை லார்ட், கொலைக்கு கண்ணால கண்ட சாட்சியங்கள் இருக்கணும்னா பல குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கவே முடியாது. அதுவும் அங்க நின்னுட்டு இருக்காங்களே, அவங்களையாவது நீ பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். எங்க? என் எதிர் வீட்டுல கூடி இருந்தாங்க. இப்ப அவங்க எங்க இருக்காங்க? இப்ப எங்க வீட்டுல இருக்காங்க. ஏன் அவங்க அங்க இருக்காங்கன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? நான் சொல்லட்டுமா? உங்க புருஷனுக்கு அந்த பொண்ணுக்கும் தொடர்பு இருக்குன்னு நீங்க நினைச்சீங்க, உண்டா இல்லையா? ஆமா. அந்த தொடர்பு நீங்க கண்ணால பாத்தீங்களா? இல்ல. பார்க்காம எப்படி நினைச்சீங்க? இருக்குமோன்னு யோகிச்சு. அப்பா கண்ணால பார்க்கலனாலும் யூகிக்கலாம், அப்படித்தானே? யுவர் ஆனர், யூகத்தின் அடிப்படையில் குற்றம் சாட்டக்கூடாதுன்னு எதிர்த்தரப்பு வக்கீல் சொன்னார். ஆனா அவங்க கட்சிக்காரி அதே யூகத்தால சாரதா மேல பழிய போட, சாரதாவுக்கு ஊருக்குள்ள இருந்த மரியாதையும் போயிடுச்சு, நடக்கிற இந்த கல்யாண நிச்சயதார்த்தமும் நின்னுடுச்சு. யுவர் ஆனர், உயிரை கொல்றது மட்டும் கொலை இல்ல, உணர்ச்சிகளை கொல்றதும் கொலைதான். இப்படி யூகத்தின் அடிப்படையில் எத்தனையோ பேர் உணர்ச்சிகளை கொண்ட இவங்களுக்கு தனக்கு விருப்பம் இல்லாத, தனக்கு உதவி செய்யாத தான் குழந்தையை கொல்றது பெரிய விஷயம் இல்ல. அந்த குழந்தை கொல்லப்பட்டதுக்கு கண்ணால் கண்ட சாட்சியங்கள் இல்லைனாலும் சந்தர்ப்ப சாட்சியங்கள் இருக்கு. யுவர் ஆனர், இவங்களுக்கு தண்டனை அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜட்ஜ்மென்ட் ரிசர்வ். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் என்னை சேரும். ஐயா வைக்கலையா, கொஞ்சம் நில்லுங்க. உங்க அண்ணன் பொண்ணு மேல என் மருமக அநியாயமா பழி சுமத்தினான்னு காத்திருந்து கழுத்து அறுத்துட்டீங்களே. அம்மா, ஏமா வீட்டை பூட்டிக்கிட்டு உங்களை வீதியில நிக்க வச்சு வேடிக்கை பார்த்தவங்களுக்கு பறிஞ்சு பேசுறீங்க? ஐயா, என்ன வெறுத்தாலும் மறுத்தாலும் அவ எனக்கு மருமக தான். நான் அவளுக்கு மாமியார் தான். அன்னைக்கே இவங்க அண்ணன் பொண்ண நெருப்புன்னு நினைச்சு ஒதுங்கி போயிருந்தா அது நேத்து போயிருக்கும். உள்ள வந்து ஊதி ஊதி எரிய வச்சுட்டாள. இப்ப என் குடும்பமே கொலைஞ்சு போயிடுச்சு. ஐயா, நீங்க நல்லா இருப்பீங்களா? உங்க குடும்பம் உருப்படுமா? அப்படிலாம் இல்லம்மா. ஆமா, இவர் அவர் கடமையை செஞ்சாரு. அபாண்டத்தை போக்குறதுக்காக அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க செஞ்சாங்க. இதுல நம்ம தப்பு இருக்கு. ஒரு குழந்தைக்கு தகப்பங்கிற முறையிலையும் ஒரு பொண்ணுக்கு புருஷங்கிற முறையிலையும் எனக்கு சில பொறுப்புகள் இருக்கு. அதை நான் செஞ்சே தீருவேன். உன் பேச்சு நம்பி ஏதோ என் புருஷன் அவளை வெளியேத்தி நான் வீட்டுக்குள்ள போவேன்னு நினைச்சு. எந்த விஷயத்துக்காக நான் என் குழந்தைய ஒப்படைச்சேனோ அது நடக்காதது மட்டும் இல்ல, இப்ப நானே உள்ள போயிருவேன் போல இருக்கு. தயவு செஞ்சு என் குழந்தைய கொடுத்துரு. சாட்சிய குற்றவாளி ஆனதா இது வரைக்கும் சரித்திரமே இல்ல.
நடக்காத ஒண்ணு நடந்துன்ற பயத்துல நீ குழந்தைய கேட்கிற. என்ன பழி வாங்கின அவளுக்கு தண்டனை கிடைச்சிட்டா குழந்தைய கொண்டு வந்து நானே ஒப்படைக்கிறேன். நீ போ. அதான் சொல்லிட்டேன்ல, பயப்படாம போ. சீக்கிரம் போடுப்பா. நேரதா போடு. டேய், எங்கடா அவன்? யார கேக்குற? தெரியாது. தெரியாது. சொல்லுங்கடா, சொல்லுங்கடா. சொல்லிடுறோம். இங்க ஏன் என்ன கூட்டிட்டு வந்தீங்க? அது இந்த பந்தை விட பெரிய கதைடா கண்ணா. இப்ப என்ன பண்றது பாஸ்? அவன் இங்க வரக்கூடாது. என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. ஓகே பாஸ்.
எனவே EPCO 302வது செக்ஷன் படி குற்றவாளிக்கு நிறுத்துங்க. எல்லாரும் எங்க போயிட்டு இருக்காங்க? இப்போவாவது வந்திய மலைக்கோயில் போயிட்டு இருக்காங்க. முகூர்த்த நேரம் நெருங்கி போச்சு, சீக்கிரம் போமா. சட்டப்படி தப்பு. எது? அட்வான்ஸ் வாங்கிட்டு வாசிக்கிறத பாதியில நிப்பாட்டுறது. அடே அஜிக்கே அமுக்கே அஜிக்கே அஜிக்கே அமுக்கே அஜிக்கே அமுக்கே அஜிக்கே. அடடே வாமா, மூர்த்த நேரத்துக்கு கரெக்டா வந்திருக்க. இந்த சந்தனம் எடுத்துக்க. அப்பா, இப்ப தாமா உன் மேல சந்தனம் வந்து விழுந்திருக்கு. நல்ல சகுனம். ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். ஏப்பா, இதுக்கு நீங்களுமா உடந்த தடுத்து நிறுத்த வேண்டிய விஷயத்தை இப்படி எடுத்து நீங்களே நடத்துறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இது நியாயமா? எடுத்தேன் கவுத்தேன்னு நடந்தா இப்படித்தான் தெருவுல நிக்கணும். ஏன் பேயறிஞ்ச மாதிரி நீ நிக்கிற? தாலி, உன் தாலி தாலியில தான் மஞ்சள் தடவை சொல்லி என் சம்சாரத்துக்கிட்ட கொடுத்திய. போயா, இங்க என்ன தட்டுற? போயா. அம்மா, என்னம்மா அது? என்னம்மா இதெல்லாம்? அம்மா, நான் பொண்ணு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்ன கட்டி பிடிச்சு என் கண்ணை தொடச்சு என் மனசு தேத்துவிய. நீயாம்மா இந்த தாலிக்கு மஞ்சள் போடுற? அம்மா, என்னம்மா இதெல்லாம்? அம்மா, என்னம்மா இது? மனவரையில தாலி தாலின்னு கத்திட்டு இருக்காங்க, நீ பாட்டு வெட்டியா நின்னு பேசிட்டு இருக்கியே. சீக்கிரம் தாலி எடுத்துட்டு போ. நானா வெட்டி இல்லைண்ணா, நான் வாழ விட்டு இல்ல. நான் ஒரு நாள் வாழ விட்டு ஆக மாட்டேன். இந்த ஊரு உறவு மட்டும் இல்ல, இந்த உலகமே இதுதான் சரி. இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். என்னங்க? என்னங்க? அடடே வாங்க. என் குட்டி, இவங்களை அழைச்சிட்டு போய் ஜம்காலத்துல உட்காரவி. வாங்க ஆண்டி. என்னது? ஆண்டியா? நானா உனக்கு ஆண்டி? என்னங்க? என் குழந்தை மனசுல நஞ்சு கலந்துட்டீங்க. என் குழந்தை மனசுல நஞ்சு கலந்துட்டீங்க. குழந்தையும் தெய்வம் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நினைப்புல ஒண்ணு விழுந்துட்டா அதை எந்த சக்தியாலும் மாத்த முடியாது. ஒண்ணு பண்ணுங்க, அச்சதை எடுத்துட்டு போய் அப்படி உட்காருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல முகூர்த்தம் ஆரம்பமாக போகுது. இருந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு பெருந்தன்மையா வெளியே போயிருங்க. போக மாட்டேன். நான் போறதுக்காக வரல, உங்களோட வாழறதுக்காக வந்திருக்கேன். உங்களோட வாழ்க்கை தீரணும். என்னோட நீ வாழணுங்கிறது முடிஞ்சு போன கதை. அப்படி நீ வாழணும்னா உனக்கு என்ன வேணும்னு கேளு. இங்க பெரியவங்க இருக்காங்க, அவங்க முன்னால வச்சு நீ கேக்குற ஜீவனாம்சத்தை நான் கொடுக்கிறேன். ஜீவனாம்சமா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாங்க. என் ஜீவனே நீங்க தான். நான் உங்களோட சேர்ந்து வாழணுங்கிற எண்ணத்துலதான் தெரியாதனமா இப்படி ஒரு தப்ப பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சு ஏத்துக்குங்க. எனக்கு நீங்க தான் வேணும். காலம் கடந்து வர ஞானங்கிறது கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் பண்ற சூரிய நமஸ்காரம் மாதிரி. உன்னால பாதிக்கப்பட்டது நான் மட்டும்னா, உனக்காக இல்லைனாலும் இந்த குழந்தைக்காக உன்னை மன்னிச்சு நான் ஏத்துக்குவேன். ஆனா பாதிக்கப்பட்டது நான் மட்டும் இல்ல, நீ வாழணும்னு ஆசைப்படுற மாதிரி தானும் வாழணும்னு ஆசைப்படுற ஒரு ஜீவன். உன் அவதூறால அவங்க கௌரவம் போச்சு, நடக்க இருந்த கல்யாணம் நின்னு போச்சு, ஊருக்குள்ள அவங்களுக்கு இருந்த மான மரியாதை எல்லாமே போச்சு. 10 பத்தாதுக்கு உன்னால அவங்க வேலையும் போச்சு.
கள்ளக்காதலுக்கு தடையா இருந்ததால என் புள்ளைய கொன்னுட்டாங்கன்னு பழிய வர சுமத்தி அவங்க எதிர்காலத்தையும் சூனியமாக்கிட்டியடி பாவி. இந்த பாவத்துக்கெல்லாம் ஒரு பரிகாரம் வேணாமா? உன்னால அவங்க அடைஞ்ச துன்பத்துக்கெல்லாம் ஒரு விமோச்சனம் வேண்டாமா? சொல்றேன். நான் உங்க மேல சுமத்துறது பழிதா. நான் சொன்னது அபாண்டம் தான். இது என் வாழ்க்கை பறி போயிடுமோங்கிற பயத்துல சொல்லல. பழிய சுமத்துறது எவ்வளவு பெரிய பாவங்கிறத என் வாழ்க்கையில உணர்ந்துதான் சொல்றேன். நான் 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்து பிள்ளை மேல ஆணையா சொல்றேன். இங்க கூடி இருக்க ஜனங்க எல்லாரும் முன்னாடியே சொல்றேன். நீங்க உத்தமே, நீங்க உத்தமே. உங்க கால வேணாலும் விழற என் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. என்னங்க நீ காலம் கடந்து வந்து இந்த உண்மையை ஒத்துக்கிட்டாலும் இந்த கல்யாணத்தை உன்னால் நிறுத்த முடியாது. ஏன் முடியாது? இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரை உங்களுக்கு சாதகமா பேசினாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன். அப்படி அது மீறி நடந்தா அது என் பொணத்து மேலதான் நடக்கணும். என் புருஷனை நான் யாரையும் பங்கு போட்டுக்க விட மாட்டேன். என் புருஷன் எனக்கு மட்டும்தான். என் புருஷன் எனக்கு மட்டும்தான். இதத்தான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். என் புருஷன் எனக்கு மட்டும்தாங்கிற நினைப்பு உனக்கு மட்டும் இல்ல, இந்த மண்ணுல பிறந்த ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கு. நான் இந்த மண்ணுல பிறந்தவதான். அப்பழுக்கு இல்லாத அந்த மனுஷனை நீ எவ்வளவு அலட்சியப்படுத்தின, அவமானப்படுத்தின, அவதூறா பேசின. அவரோட அருமை பெருமையெல்லாம் நீ புரிஞ்சுக்கணும். யாருக்குமே கிடைக்க முடியாத ஒரு புருஷன் உனக்கு கிடைச்சிருக்காங்கிறத நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் என் மேல அழுக்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு நான் இந்த அக்னி பிரவேசத்தை ஏத்துக்கிட்டேன். அதுக்கு பரிகாரமா எனக்கும் மருதுவுக்கும் நடக்க போற கல்யாணம் இல்ல அது. காணாம போன உன் குழந்தை கிடைக்கணும்னு நான் அம்மனுக்கு வேண்டிக்கிட்டேன். அந்த நேர்த்தி கடன் தான் இன்னைக்கு இங்க நான் நடத்த போற திருக்கல்யாணம். அங்க பார். என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. நான் திறந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. கெட்டி மேல கெட்டி மேல. அவசரத்துக்கு நான் சொல்றேன். எல்லா பொண்ணுங்களுக்கும் நல்ல புருஷன் கிடைப்பாங்க, ஆனா நல்ல மனுஷன் கிடைக்க மாட்டாங்க. மறுபடியும் மருதுவுக்கு சோதனை ஏற்படுத்துறாத. இனிமேலாவது அவர் வாழ்க்கையில வசந்தம் வீசட்டும்.